கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. கர்த்தாவே, நீர் எங்கள் தேவனாயிருக்கிறபடியினால் நாங்கள் ஒரு நாளும் தனிமை அடைவதில்லை ஆண்டவர். எங்களை தனிமையாகவும் வெறுமையாகவும் விடாத தகப்பன், எங்கள் ஓட்டத்திலே எங்களோடு கூட இருந்து தாயின் கருவில் தெரிந்து கொண்ட நாள் முதல் இந்த நிமிஷம் வரையில் அப்பா, நாங்கள் ஓடின ஒவ்வொரு ஓட்டத்திலும், எங்கள் பாதையிலும், எங்கள் நெருக்கத்திலும், எல்லா காரியங்களிலும் எங்களை கைவிடாமல் எங்கள் கைகளை இறுக பிடித்து இந்நாள் வரை நடத்தி வந்த நல்ல தகப்பன், உங்களுடைய அன்பையும் உங்களுடைய இரக்கத்தையும் உங்களுடைய தயவையும் மறக்க எங்களால் முடியாமல் கர்த்தாவே உம்மிடத்திலே மண்டியிட்டு நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் நீர் அதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை புகழவும் உம்முடைய நாமத்தை பாடவும் ஏழைகளாக எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோம் என்று அறியவில்லை தகப்பனே. இந்த நாள் வரை ஆண்டவரை நீர் எங்களை நடத்துவதும் நீர் எங்களை தாங்குவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. எங்களை தனிமையாய் விடாமல் எங்கள் கரங்களை பிடித்து எங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. இந்த பெரிய அன்பிற்காய் எங்களை முற்றிலுமாய் எங்களை தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். கூடவே இருங்கப்பா, வழி நடத்துது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இன்று ஆலோசனைக்காய் கொடுத்த வேத பகுதி சங்கீதம் 40வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். சங்கீதம் 40 அதனுடைய 9 இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், மகா சபையிலே நான் நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை நான் மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அதை அறிகிறார். தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், மகா சபையில தாவீது பிரசங்கித்தாராம். எதை குறித்து? நீதியை குறித்து. எல்லா இடங்களிலும், மகா சபைனா பெரிய இடங்கள்ல நிறைய ஜனங்களுக்கு மத்தியில, ராஜாக்களுக்கு மத்தியில, புரஜாதியாருக்கு மத்தியில தாவீது சொல்லியிருக்கிறார், நான் நீதியை பிரசங்கித்தேன். நீதியை அவர் தாவீதுக்கு கர்த்தர் செய்த அநேக நீதி, அநேக நன்மைகள், இதை குறித்து பிரசங்கித்த தாவீது சொல்லுகிறார், அப்படி பிரசங்கித்த என்னால என்னுடைய நாவை என்ன செய்ய முடியல, மூட முடியல, என்னால அமைதியா இருக்க முடியல, மௌனமாய் இருக்க முடியல. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த நாவுகளால் மௌனமாய் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தவர்களால், கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்களால், அவருடைய வார்த்தையை இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் ஜீவிக்கிறவர்களால் நாவுகளை அடைத்து அமைதியா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. தாவீது அதான் சொல்றாரு, எனக்கு நீ அவ்வளவு செஞ்சிருக்கிறீர். தாவீதுக்கு கர்த்தர் அவ்வளவாய் செஞ்சிருக்கிறார். சிறு வயது தொடங்கி அவர் ராஜாவாகிற வரைக்கும், அதுக்கப்புறம் அவர் மரண பரியந்தமும் தாவீதுக்கு கர்த்தர் நிறைய நீதி செய்திருக்கிறார். அதை பல இடங்கள்ல அவர் பிரசங்கித்தும் இருக்கிறார், அவர் சொல்லியும் இருக்கிறார். சங்கீதம் 1 150வது சங்கீதம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல கர்த்தர் செய்த நன்மைகளும் நீதியும் தான் அதிகமா அவர் எழுதி இருக்கிறாரு, பாடி இருக்கிறாரு. அவ்வளவு பிரசங்கித்த என்னால என்ன செய்ய முடியல, அதுக்கப்புறமும் மௌனமா இருக்க முடியல. இன்னும் அதிகமாய் அவரை பாடணும், அவரை துதிக்கணும், அவரை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை தாவீதுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துகிட்டே. அதனாலதான் தாவீது அந்த பாடலை குறிப்பிட்டு இருக்கிறார். என்னால வாயை மூடி அமைதியா என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. கர்த்தாவே, நீர் அதை அறிந்திருக்கிறீர். கர்த்தர் அதை பார்க்கிறார், அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஏன் யாரால அமைதியா இருக்க முடியாது? கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டில்ல, கர்த்தரிடத்திலிருந்து நீதியை அனுபவித்து நன்மையை அனுபவித்த ஒருத்தவங்களால அமைதியா இருக்க முடியாது. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், அவருக்காக ஏதாவது பண்ணணும், அவருக்காக ஊழிய செய்யணும், அவருக்காக சாட்சியா இருக்கணும், அவருக்காக இரத்த சாட்சியா கூட என்ன செய்யணும், மரித்து போகணும். அவருக்காக ஜீவித்தாலும் வாழ்ந்தாலும் மரணமும் எல்லாமே கர்த்தருக்காக தான் செய்யணும். என்னால் அமைதியா இருக்க முடியல அப்படின்னு
தாவீது சொல்லுகிறார், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற நம்மளால எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு செய்த அற்புதத்துக்காகவும் இல்ல அவர் என்னை நடத்தின விதத்தையும் நினைச்சிட்டு இன்னும் நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்மள மாதிரி நன்றி கெட்டவங்க அந்த உலகத்துல யாருமே இல்லை. அவர் நமக்கு அவ்வளவு நன்மையை செய்திருக்கிறார், நன்மையாய் நடத்தி இருக்கிறார். அதை எல்லாம் அனுபவிச்சுட்டும் பார்த்துட்டும் கேட்டுட்டும் அதுல வாழ்ந்துட்டும் நம்ம இன்னும் என்ன செய்துட்டு இருக்கோம்? அமைதியா இருந்துட்டு இருக்கோம். சில இடங்கள்ல நம்மளால பேச முடியல அவருடைய நீதியை, அவரை குறித்தே சில இடங்கள்ல நம்மளால பேச முடியாத அளவுக்கு நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? நாவை அடைத்து கொண்டு ஊமையர்களை போல, மௌனமா இருக்கிறவர்களை போல இன்னும் சில இடங்கள்ல நம்ம இருக்கிறோம். தாவீது சொல்றாரு, தாவீதால் அப்படி இருக்க முடியல. தாவீதுக்கு செய்ததை விட அதிகமாய் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஏன் நம்மளால அவருடைய நீதியை பிரசங்கிக்க முடியல, அவருடைய வார்த்தையை சொல்ல முடியல, அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை ஏன் நம்மளால பலர்கிட்ட சொல்ல முடியல, சில பொது இடங்கள்ல சொல்ல முடியல, சில நபர்கள் கிட்ட சொல்ல முடியல? ஏன் அமைதியா இருக்கிறோம்? இப்படி அமைதியா இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம கிட்ட கேள்வி கேட்பார். அந்த வார்த்தையை நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.